ஹே ஹோமிஸ், ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹோமிஸ் 5 பேரோட மெட்ரோலாம் பிடிச்சி இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நான் வந்துருக்கேன் அந்த ஃபேமஸ் அங்கப்பன் நாய்க்கன் ஸ்ட்ரீட். இதை ஏன் நான் ஃபேமஸ்னு சொல்கிறேன்னா, இவங்களோட இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் ரம்ஜான் ஃபெஸ்டிவல் வர அந்த 1 month தான் கிடைக்கும். ப்ளஸ் இவங்களோட ஸ்நாக்ஸ் பண்ணுற விதமும் யூனிக்காக இருக்கும். சிக்கன் அண்ட் மட்டனை மட்டுமே மெயின் கோர்ஸாக வச்சு 25+ வெரைட்டியில் ஃப்ரைட் ஸ்டைலில் ரொம்ப அத்தன்டிகேட் டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. நாங்கள் ஃபெஸ்டிவல் எண்டிங் டைமில் போனதுனால வழக்கத்துக்கு மாறாவே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரிடான்னு அடிச்சு பிடிச்சி அந்த ஸ்ட்ரீட்லேயே ஃபேமஸான ஃபிர்தோஸ் பேக்கரில் தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணோம். இங்கே நாம இவங்களோட ஃபேமஸ் ஸ்நாக்ஸான ஹங்காமா சிக்கன், கேண்டி சிக்கன், மட்டன் ஷீக் கபாப், ஷாஹி துக்டா, குனாஃபா, பாதாம் மில்க்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சேன். எங்களுக்கு இதுக்கு ஆசிட தோசை நல்லா இருந்துச்சு. இது எப்படா தின்ன முடியுது? ஆமாங்க, எங்களுக்கு என்னவோ எல்லா ஸ்நாக்ஸும் லைட்டாக ஆவரேஜ் ஆகும். கொடுக்குற காசுக்கு ஒருத்தில் அது மாதிரியே தோணுச்சு. சரிடான்னு பக்கத்தில் பார்த்தா பாய் சூடாக சிக்கன் சமோசா போட்டுட்டு இருந்தாரு. சரி இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம். 6 பீஸ் சிக்கன் சமோசா, 6 பீஸ் மட்டன் சமோசா 120 rupeesக்கு வாங்கணும். ஆனால் அவர் பார்த்தா சிக்கன் பதில் ஆனியனை முக்காசி ஸ்டஃப் பண்ணி கொடுத்து நம்மளை ஸ்கேம் பண்ணி விட்டாரு. என்னடா புத்தாட்டாது? சரிடான்னு நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம கண்ணில் ஒரு ஐஸ்கிரீம் அண்ட் ஃபலூடா கடை மாட்டுச்சு. சரி ட்ரிங்க்ஸோட நம்ம பயணத்தை முடிப்போன்னு நாம இவங்களோட ரோஸ் மில்க் அண்ட் பிளாக் அண்ட் ஃபலூடா வாங்கணும். சீரியஸாக சொல்லி ஆகணும், திக் அண்ட் க்ரீமியாக கொடுக்குற காசுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே சேர்த்து எங்களுக்கு 1.5K ஆச்சு. யூனிக் வே ஆஃப் இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த பிளேஸை 1 time ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய உண்மை சம்பவங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு போகும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.